முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமக. ஓம் ஸஹனாவவது ஸஹனௌ புனக்து ஸஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு ஸ்கந்த உபனிஷத்தில் 7வது மந்திரம் பார்க்கலாம். இதில் உபாதி சேர்ந்தா ஜீவன், உபாதி நீங்கினால் பரமன். அரிசியை நெல் மூடி இருந்துச்சுன்னா, அதாவது உமி மூடி இருந்துச்சுன்னா நெல்லுன்னு சொல்கிறது தான் ஜீவன். அரிசியை உமி மூடி இருக்கு, அது மாதிரி நம்ம உயிரை உடம்பு மூடி இருக்கு. அது எத்தனை விதமானன்னா 96 தத்துவங்களால், 36 தத்துவங்களால், 16 தத்துவங்களால் மூடப்பட்டிருக்கு. அந்த 16ஐயும் நீக்குனா நாம பிரம்மம். இப்போ அது எப்படி நீக்கிறது? மனுஷனாக பிறந்தால் மனுஷனாக தான் இருக்கணுமானா இல்லை. மனசை எஜுகேட் பண்ணாமல் விட்டால் அது மிருகமாக மாறும், கீழேயும் போகும். அதை எஜுகேட் பண்ணுனா அதே மனிதனை தேவனாக்கலாம், இறைவனாக்கலாம். அப்படிங்கிறதுக்கு வேதம் வழிவகை செய்கிறது. இப்போ நீ நல்லவன், நீ இறைவன், நீ சர்வ சக்திமான், இப்படிலாம் வேதம் சொல்கிறதுனால யாருக்காவது எதுவும் நஷ்டம் இருக்கானா? நஷ்டம் இல்லை. அதாவது பொய் சொல்லுதா? பொய்யும் இல்லை. நம்ப சொல்லுதா? நம்பவும் சொல்லலை. என்ன செய்ய சொல்லுது? சிந்திக்க சொல்லுது. சிந்திக்க சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நான் கூட அடியார்கள்ட்ட ரொம்ப அன்றைக்கே சொன்னல, சரணாகதி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு பின்னாடி வாங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, சரணாகதினா அது பூர்ண சரணாகதியாக ஆகணுங்கிறதுக்காக காரியம். அதான் எளிமையான விஷயம். எளிதாக இறைவனை அடையிறதுக்கு சரணாகதி தத்துவம் நம்பர் 1 இடத்துல இருக்குது. சம்சாரி இறைவனை அடையிறதுக்கு ஞான யோகம், ஏகாந்த பிரியர்களுக்கு ராஜயோகம், ஹட்டயோகியாக இருக்கிறவங்களுக்கு ஹட்டயோகம். ஹட்டயோகினா நெருப்பில் உக்காடுறது, சாப்பிடாமல் இருக்கிறது, ஒத்த காலில் நிற்கிறது, இதெல்லாம் ஹட்டயோகம். அதுவும் ஒரு விதமான ராஜயோகம்தான். பக்தி யோகம் யார்? பக்தி யோகத்துக்கு குரு இல்லாமல் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வான். கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. குரு இல்லாத ஜெயிக்க முடியாது, குரு இல்லாமல் சித்தி ஆக முடியாது. சாதாரண விஷயமும் அல்ல. எங்கேயாவது ஒரு சூக்ஷ்மத்தை நேற்று சொன்ன மாதிரி கீ போஸ்ட்டுக்கெல்லாம் கீ பர்சனாலிட்டி, மிக முக்கியமான பொறுப்புகளை நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் வச்சுருக்கு. மிக முக்கியமான பொறுப்புகளை நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ளவங்களை தான் கொடுக்குது அந்த வேலையை. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறதில்ல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்ல. கிடைக்காத பொருள் கிடைக்கணுன்னா தபஸ் பண்ணணும். அப்போது இந்த யோகத்தில் சாமானியமாக ஜீவனாக இருக்கிறவன் எஜுகேட் பண்ணாததுனால சரிபாதி பேர் மிருகமாக திரியிறான். புண்ணியங்கள் செய்கிறவங்க 5% தான்னு சொல்லுது வேதம்.
இந்த 5% தான் தான தர்மம் செய்யணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த 5% தான் குரு வராங்க. அந்த 5% தான் வேதம் தெரியுது. அந்த 5% தான் வாழ்க்கையை மேன்மையாக நடத்துகிறாங்க. வாழ்க்கையை மனித நிலையில் தான் நடத்தணும்னு என்ன சட்டமாக என்ன? இங்கே எந்த வேறுபாடும் இல்லை. வேதாந்தத்துக்கு எந்த தகுதியும் இல்லை. இறைவனை பிடிக்கணுங்கிற ஒரே ஒரு தகுதி தான். இறைவன்கிட்ட போய் அதை கேட்கணும் இதை கேட்கணும் இல்லை. இறைவனோட இரண்டரை கலக்கணுங்கிற தகுதி தான். வேறு எந்த தகுதியும் கிடையாது. யார் வேணாலும் இறைவனை அடையலாம். என்ன வேணும்? பக்தி பணிவு வேணும், ஸ்ரத்த வேணும். இது இருந்தால், முமுட்சம் இருந்தால் இதெல்லாம் தானாக வந்துடும். தான தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும், குருவை பிடிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும், அவங்க சொல் பேச்சை கேட்கணுங்கிற எண்ணம் வந்துடும், தன்னை ஜீரோ பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். எல்லாம் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது சொல்லும்போது மனுஷனாக இருக்கிறான். குரு இறைநிலையிலேருந்து உபதேசிப்பாங்க. சிஷ்யர்கள் மனித நிலையில் இருந்து தான் அதை ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க சிஷ்யர்கள் லெவலுக்கு அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்களுடைய பக்குவ நிலை, அதுக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க சொல்கிற உபதேசம் சத்தியமாக இருக்கிறதுனால சத்தியத்துக்கு மனம் தலை வணங்குது, அடிபணியுது, கை கட்டி வாய்ப்பொத்தி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண எதுவும் செய்ய தயாராக இருக்குது. ஏன்? கிடைக்க போகிறது பிரம்மம். அதனால் என்ன ஆக போகுது? ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த காரியத்தையும் நான் நடத்தி முடிப்பேங்கிறது அர்த்தம். எந்த காரியத்தையும் நடத்தும். அந்த காரியத்தை நடத்துறது சாதாரண விஷயமா? எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியுங்கிற முதல்ல நம்பிக்கை வருமா? வேதம் தெரிஞ்சால் அந்த நம்பிக்கை வரும். அடைய முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அதை விரும்புகிறோமா? அதில் பிரயாணம் செய்கிறோமா? அதுக்கு குரு இருக்காங்களா? அந்த ஃபார்முலாவை நம்ம செஞ்சு பார்க்குறோமா? அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. அந்த மாதிரி சிஷ்யர்களை தான் குருவும் தேடிகிட்டே இருப்பாங்க. நல்ல முமுட்சுவாக இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் தான் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சொல்கிறத டக்கு டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குவாங்க. ஒரு பக்குவம் தான் காரணம். எல்லாமே ஒரு நுண்ண அறிவு தான் காரணம். கேட்ட உடனே செயல்படுற அறிவு யாருக்கு வருது? எல்லாருக்கும் வருதா? நந்தினி பாலா இந்த இளங்க ஒருத்தர் இருக்கார் இப்போ புதுசாக. கேட்டவுடனே செயல்படணும், இதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற அறிவு, நுண்ண அறிவு. அது நுண்ண அறிவு. நுண்ண அறிவு இருந்தால் தான் உடனே செஞ்சு பார்க்கணுங்கிற இது வரும். ஏன்னா அமிர்தத்தை கையில் வச்சுக்கிட்டு பருக மாட்டேன்னா எப்படி? நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை நாம் பருக மாற்றோம்னா எப்படி? என்ன பண்ணுன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் டெய்லி. அதோட நித்திய தொடர்பு கொள்ளணும், அதோடு சேர்ந்து இருக்கணும். ஒன்றை மட்டும் சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த துரியத்திலேயே வாழ்க்கை நடத்துன்னு அர்த்தம். ஸ்தூல உடம்புல இருக்காத, சூக்ஷ்ம உடம்புல இருக்காத, காரண உடம்புலையும் இருக்காத, துரியத்திலே வாழ்க்கை நடத்தணும்னு முயற்சி பண்ணேன். முதல்ல இந்த அறிவு உள்ளே போட்டோம். பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? விலகி போகும். அப்படி தான் அடியேன் வந்தேன் மேலே. அப்படி தான் வந்தேன். வேறு யாராவது தூக்கி விட்டாங்களா? யாராவது கொண்டு போய் அங்கே உட்கார வச்சாங்களா? இல்லை யாராவது தூக்கி விட முடியுமா? இதை செயல்படுத்தணும். அறிவு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க. எல்லாமே தெரியும். நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னா எப்படி பயணம் பூர்த்தி ஆகும்? எல்லாமே தெரியும். ரூட் மேப் இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியும், எப்படி போகணுன்னு தெரியும், வாகனம்லாம் இருக்குது. ஆனால் நான் இக்னைட் பண்ண மாட்டேன், வண்டியை ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி? இதெல்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் கடந்து அங்கேயே உக்காரணும், துரியத்திலே உக்காரணும். நிற்கிறீங்கன்னா அது பேர் நிஷ்டைன்னு பேர்.
பெருமாள் வந்து சில இடத்துல கிடந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம் சொல்லுவாங்க. நின்ற திருக்கோலம் ஞான யோகம், அமர்ந்த திருக்கோலம் ராஜயோகம், கிடந்த திருக்கோலம் பிரம்மனிஷ்டன்னு சொல்கிறேன். இது ஞானநிஷ்டை, யோகநிஷ்டை, பிரம்மனிஷ்டை. நின்ற திருக்கோலம் ஞானநிஷ்டை, அமர்ந்த திருக்கோலம் யோகநிஷ்டை, கிடந்த திருக்கோலம் பிரம்மனிஷ்டை. இந்த ஞானநிஷ்டை கைகூடினா யோகநிஷ்டை கைகூடிடும். யோகநிஷ்டையும் ஞானநிஷ்டையும் கைகூடிடுதுன்னா இந்த பிரம்மனிஷ்டைங்கிறது சர்வசாதாரணமாகிடும், சகஜ சமாதி ஆகிடும். இப்போ பெருமாள் படுத்திருக்காருன்னா அறித்துயில்னு தான் சொல்லுவாங்க. கண்ணை மூடி தூங்கிட்டு இல்லை அவர், ஆழ்ந்த தியானம். பாதி கண்ணு கீழே குனிஞ்சு பார்த்து தான் கண்ணு திறந்துருக்காரு, பாதி கண்ணு இவர் மாதிரி தட்சிணாமூர்த்தி மாதிரி ஹரித்துயில்னு சொல்லுவாங்க. ஹரித்துயில் அதுதான் ஹரித்துயில்னு தமிழ். இதில் தமிழ் சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுறாங்க. இருக்கிறதா சொல்கிறது தான் உயர்ந்த மொழி. இருக்கிறதா சொல்லணும். என்ன பேசுகிறோமோ அதை உச்சரிக்கணும், என்ன உச்சரிக்கிறோமோ அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். உச்சரிக்கிறது ஒன்று, அர்த்தம் வேறுன்னு போட்டு கொலாப்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ முதல்ல ஞானநிஷ்டை கை கூடணும், அப்புறம் யோகநிஷ்டை கை கூடணும். இது ரெண்டும் ஞானமும் யோகமும் சேர்ந்தால் பிரம்மனிஷ்டை சகஜ சமாதி ஆகிடும். படுத்துக்கிட்டே வேலையை பார்க்கலாம். இப்போ உக்காந்து பண்ணுறோம் இல்லையா? இப்போ சங்கல்பம் பண்ணலாம். அடியன் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னா சங்கல்பம் பண்ணால் நடக்கிற நிலையில் தானே இருக்கும். அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ஞானநிஷ்டை கடந்து யோகநிஷ்டையில் இருக்கும்னு அர்த்தம். யோகிகள் பண்ணக்கூடிய யோகிகளை சூரிகள்னு சொல்லுவாங்க. சூரி நம்ம இந்த வார்த்தை சொல்லணும்ல, குரு, ரிஷி, யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரே வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை சூரின்னு பேர். சூர்யா அப்படின்னா பெண்ணு, சூரின்னா ஆண். சூர்யா அப்படின்னா ஆண். இப்போ அந்த ஒரு நிலையை தொடர்றதுக்கு ஞானம்தான் முதல்ல நிற்குது. எப்படி இந்த ஞானமும் யோகமும் கைகொள்ளணும்னா பக்தி வேணும். பக்தியினுடைய ஆதாரத்தில் குரு வராங்க. பக்தியினுடைய ஆதாரத்தில் தான தர்மம் பண்ணுறீங்க. பக்தியினுடைய ஆதாரத்தில் தான் நீங்கள் மேலே ஏறணுங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த மேலே ஏறணுங்கிற எண்ணம் மிக மிக உயர்வான எண்ணம். அதை மாலை போட்டு வரவேற்கணும். அவங்கள நம்மளால் எப்படியெல்லாம் முடியுமோ அவங்கள மேலே தூக்கி விடணும். அங்கே தான் சத்குருனுடைய வேலையை அவங்க காமிப்பாங்க. யார் முமுட்சாக இருக்காங்களோ அவங்கள எப்படி மேலே தூக்கி விடலான்னு 24 மணி நேரமும் சிந்திப்பாங்க. எனக்கு அந்த சிந்தனை ஓடிட்டு தான் இருக்குது. எளிய வழியில் சிம்பிளிஃபை பண்ணி இதே ஞான யோகத்தை மகா யோகமாக மாற்றி எளிமையான முறையில் மேலே கொண்டு வரத்துக்கு வழி இருக்கான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நடக்க தான் போகுது, இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ. அதனால் இந்த 7வது மந்திரம், 6வது மந்திரத்தில் உமி, நெல், அரிசி. அரிசி உமியோட சேர்ந்தால் அது நெல். அரிசி உமியை விலகுனா அது பரம்பொருள். அரிசி உமியோட சேர்ந்தால் அது ஜீவன். அரிசி எந்த உமி நீக்கப்பட்டால் அது பிரம்மம், பரமாத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா. தத்துவம் 2 வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தத்துவமசிங்கிறதுல தத்துவங்கிறது பிரம்மம், பரமாத்மா. தோமங்கிறது நீங்கள். அங்கே கூட 2 சேர்ந்து தான் இருக்குது பாருங்கள். தத்துவமசிங்கிற ஒரு வார்த்தை, அது ஒரு உபதேசம். யார் சொல்கிறா? குரு சொல்கிறாங்க. என்னதுக்கு அது சொல்கிறாங்க? பொய் சொல்கிறாங்களா? குரு பொய் சொல்கிறாங்களா? ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க, எதுக்காகவும் சொல்ல மாட்டாங்க. தத்துவம் அது நீ. எப்படி அவர் அறிஞ்சவர், அவர் உணர்ந்தவர், அவர் நிஷ்டையில் இருக்கிறவர். எந்த குருவும் என்ன தகுதி? குருவுக்கு சிஷ்யனுக்கு இவ்வளோ தகுதி இருக்கணும்னு சொல்லக்கூடிய குருவுக்கு தனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியாதா? ஸ்ரோத்ரியம்னா ஒரு சிரவணம் பண்ணியிருக்கார் எப்போ, ஏதோ ஒரு ஜென்மாவில். ஒரு குறிப்பிட்ட காலம் சிரவணம் பண்ணாமல் எப்படிங்க அது நடக்கும்? சிரவணம் பண்ணால் தான் நடக்கும்.
வேணால் சீக்கிரம் கற்றுக்கலாமே தவிர சிரவணம் பண்ணாமல் ஒரு குருகிட்ட சிரவணம் பண்ணாமல் யாருக்கும் இது பேர் அக்குருத்தம். நேற்று சொன்னேன், அக்குருத்தம்ங்கிறது ஒரு உன்னதமான வார்த்தை. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றுனுச்சு. பேசுகிறதுக்கு தைரியத்தை கொடுத்தது, வேதாந்தம் பேசுகிறதுக்கு தைரியம் கொடுத்தது அந்த வார்த்தை தான் அக்குருத்தம். திருவண்ணாமலையில் தான் உபதேசமாச்சு. இப்போ இந்த உமையை நீக்கிற வேலையை தான் குரு பண்ணுறாங்க. உமையை நீக்கிற வேலையை தான் குரு பண்ணுறாங்க. உமையை நீக்குங்க முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் சொல்லுவான், அதெல்லாம் சொல்கிறது ஈஸி. ஆரம்ப காலத்தில் அப்படி தான் சொன்னாங்க நிறைய பேர். இப்போ எல்லோரும் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, சரணாகதி ஆகிட்டாங்க. அது எப்படி சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, செஞ்சு பாரு எவ்வளோ நல்லா இருக்கும்னு. அமிர்தங்கிற வார்த்தை பொய்யல்ல ஆச்சா. இப்போ அந்த உமியை நீக்கக்கூடிய உமி, மலம், எண்ணங்கள், மனசு, அழுக்கு, உபாதி, இதெல்லாம் என்னதுன்னா நம்ம மனம்தான். மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் நல்லதா கெட்டதா? நல்லதும் தேவையில்லை, கெட்டதும் தேவையில்லை. அப்போ சிந்திக்கவே கூடாதா? சிந்திக்காத எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை இருக்குது. அந்த பாயிண்ட் போய் உட்காந்துரு. அங்கேருந்து உன்னுடைய அன்றாட வேலை, நீ ஏற்கனவே கற்றுக்கிட்ட வேலை தானே, புதுசாக அதை கற்றுக்க புரிய உன் வேலையில். இன்னும் சொல்லப்போனால் அந்த நிலையிலேருந்து நீ உன் வேலையை பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையினுடைய பார்வையே வேறு விதமாக நீங்கள் செயல்படுத்துவீங்க. உயர்வாக செயல்படுத்துவீங்க, எளிமையாக செயல்படுத்துவீங்க. ஷார்ட்கட்டுன்னு சொல்லக்கூடிய, ஷார்ட்கட்டுனா குறுக்கு வழி இல்லை, எளிய வழி. இப்போ உடம்புக்குன்னு ஒரு லிமிட்டட் பவர் இருக்குது. அது வரைக்கும் தான் உடம்புல 50 கிலோ தூக்கலான்னா ஒரு 60 கிலோ தூக்கலாம். மனசுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் படிக்கும், அப்புறமா மென்டல் டயர்ட்னஸ்னு வரும். மென்டல் டயர்ட்னஸ்னு ஒன்று இருக்குது, வார்த்தை இருக்குது, ஃபேட்டிக்னு சொல்லுவாங்க, தக்கான்னு சம்ஸ்கிருதம் ஹிந்தியில் சொல்லுவாங்க. மென்டல் டயர்ட்னஸ், ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்காந்துக்க. ஆனால் ஆத்மாவுக்கு டயர்ட்னஸ் இருக்கானா? இல்லை. ஆத்மாவுக்கு எல்லை இருக்கானா? இல்லை. அப்போ மகத்தான காரியங்கள், சாதிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இறைவனோட கைகோர்த்து தான் செய்ய முடியுங்கிற முடிவை ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடியேன் எடுத்தேன். உணர்ந்த அறிவு அது. அதான் பழமுதிர்ச்சோலையில் இந்த சிந்தனையோடு போகிறேன். முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு போகிறேன். கீழே கல்லெல்லாம் இருக்கார் பார்த்துட்டு மேலே முருகனையும் பார்த்துட்டு வரலான்னு மேலே போகிறேன். அந்த 2 பக்கம் உட்காந்துருக்க பிச்சைக்காரர்களாக ஒருத்தர் சொல்கிறான். முகத்தை பார்த்துட்டு சொல்கிறான். முகத்தை பார்த்தா பணம் கேட்பாங்க, நமச்சிவாயம் சொல்லுவாங்க, முருகா சொல்லுவாங்க. இந்த நீ எடுத்திருக்க வேலையெல்லாம் உன்னால் நடத்த முடியாது, சுவாமியை வச்சு தான் நடத்தணும்னு வந்திருக்க. இந்த வார்த்தை கேட்டுங்க. மகத்தான காரியத்தை பண்ணணும்னா மகத்தோடு ஜாயின் பண்ணி கூட்டணி பண்ணி தான் இந்த காரியத்தை உன்னால் முடியாது, மனித இத்தனத்தினால் முடியாது, இறைநிலையில் தான் அதை பண்ண முடியும்னு நீ வந்திருக்க அப்படின்னு காதுபட்டு சொல்கிறாரு. நான் திரும்பி கூட பார்க்கல. அவர் யாருக்கு சொன்னார்? என்னை பார்த்து சொன்னாரா, எனக்காக சொன்னாரா, வேறு யாருக்காக சொன்னாரா? எனக்கு ஸ்ட்ராங்காக வரைச்சு. நான் அந்த நோக்கத்தில் தான் போகிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒரு காலத்தில் 108 திவ்ய தேசம் போகணுன்னு சொன்னேன்ல, போயிருக்கேன்னு சொன்னேன்ல, 80 திவ்ய தேசங்கள். அப்போ கள்ளழகர் பார்த்துட்டு மேலே போகிறேன். மேலே அவங்க ஒரு வேன் விட்ருக்காங்க அந்த காலத்தில். இப்போ என்ன எப்படி நடக்குதுன்னு தெரியல. கீழெல்லாம் இவ்வளவு விவரம் தெரியாது. பெருமாள் பற்றி இவ்வளோ விவரம் தெரியாது. பெருமாள் திவ்ய தேசங்கள் தரிசனம் பண்ணுவோம், தரித்திரம் ஒழியும், அது ஒரு நம்பிக்கை எனக்கு. தரித்திரம் ஒழியுங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். பெருமாளை பார்த்தா தரித்திரம் ஒழியும் அப்படின்னு நல்லா தெரியும். எதுக்கு இது சொல்லணும்? மகத்தான காரியங்களோட மகத்தோட கை கோக்கணும். எங்கே மகத்து? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீ தான் அது. நீ ஏன் ஏற்றுக்க முடியல உன்னால்? அதோட தொடர்பு இல்லை. அதோட தொடர்பு கொண்டு நீ வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய மேன்மை தெரியும், வித்தியாசம் தெரியும். இப்போ வேதா கிளாஸுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா? வேதாந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா? அந்த வாழ்க்கை எப்படி? இப்போ வேதாந்தம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதையே சிரவண மனநத்தை சிரவணத்துக்கு அப்புறம் மனநல நிதித்தியாசனம் பண்ணி ஏகாந்தமாக உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காந்து தியானம் பண்ணினீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வச்சு பாருங்கள்.
மனமே இருக்காது, ஃபுல்லாக சொரூபமாக இருப்பீங்க. இப்போ தான் சொன்ன உண்மையை நீக்குனா அரிசி. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் உடம்பை பற்றியும் மனசை பற்றியும் தான் இருக்குது, நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி தான் இருக்குது. அப்படியே அதில் அஸ்மிதாவாகிடுறோம், அதுலேயே அப்படியே ஐக்கியமாகிடுறோம். நாம் அது அல்ல. நாம் எதையும் வெல்லக்கூடிய வல்லமை மிக்க பரம்பொருள். அதனுடைய அணுவை இப்போ இருக்குது. இந்த அணுவை பிராணசக்தினால் ஊதி பெருசாக்குனீங்கன்னா இதுவும் விஸ்வரூபம் எடுக்கும். சின்ன நெருப்பு பெரிய நெருப்புங்கிற வித்தியாசத்தில் தான் இப்போ இருக்குப்பா. சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு. ஏன்னா நீ லிமிட்டடாக ஒன்று நினைக்கிற. நீ லிமிட்டட் கிடையாது, நீ அன்லிமிட்டட், இன்ஃபினிட்டிவ். அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு பாரு அறிவோட. அறிவில்லாமல் செஞ்சால் அகலக்காலாயிடும். அறிவோடு செஞ்சால் அது சாதனை. அதுக்கு தபஸ் பண்ணணும், சொல்லிக் கொடுப்பாங்க குரு. அதனால் இறைநிலையிலேருந்து தான் காரியத்தை பண்ணணும். அங்கே வேகம் இருக்காது, அங்கே பதட்டம் இருக்காது, அங்கே குழப்பம் இருக்காது, அங்கே சந்தேகம் இருக்காது, அங்கே தோல்வியே இருக்காது. நீ பயப்படுறதோ கவலைப்படுறதோ யார்கிட்ட போய் கேட்கலாங்க, ஒரு அவசியம் இருக்காது. சொல்கிறது புரியுதா? ஏன்? கிளாரிட்டி நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். இப்போ வண்டியை ஓட்டுறீங்க, ரோடே தெரியல, மழை பெய்யுது அடிச்சிங்க, ரோடு தெரியுமா? புயல் அடிக்குது, ரோடு தெரியுமா? காற்று அடிக்குது, ரோடு தெரியுமா? புகை மூட்டமாக இருக்குது, ரோடு தெரியுமா? அப்படி தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கிளாரிட்டி இல்லை. ரோட்டில் எப்படி வேகமாக ஓட்டுறதா, மெதுவாக ஓட்டுறதா, ரைட்டில் ஓட்டுறதா, லெஃப்டில் ஓட்டுறதா, ஒன்றுமே தெரியலை. காரணம், நம்ம உள்ளே போகிறதில்ல, வெளியில் போகிறோம். உள்ளே போ. அப்போது இந்த மந்திரத்தின் மூலியமாக இந்த ஏவம் பத்தஸ்ததா ஜீவக எது வரைக்கும் கட்டப்பட்டிருக்கோம், எது கட்டியிருக்கு? எப்போ உங்களை கயிறுன்னு சொல்கிறேன்ல, உங்கள் உயிரோட இணைச்சி வச்சுருக்கு. மூணு கயிறை போட்டு கட்டி வச்சுருக்கு, 96 கயிறை போட்டு கட்டி வச்சுருக்கு. எது கட்டியிருக்கு? உங்கள் உயிரையும் உங்கள் உடம்பையும் எது கட்டியிருக்கு? இப்போ நீங்கள் பரம்பொருளுங்கிற அறிவே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா யாருமே இது வரைக்கும் சொல்லலை. முதல்ல நீங்கள் நல்லவங்கன்னு கூட சொல்லலை. நீங்கள் நல்லவங்க தான், நல்லவங்கன்னு தெரிஞ்ச கழுதையும் நல்லவங்கன்னு சொல்லாது. சொன்னால் இவங்க கிரேடு குறைஞ்சிடும், சொல்கிறவங்க கிரேடு குறைஞ்சிடும். இதான் உலகம். அந்த உலகத்தையா நீ பார்க்குற? நீ என்ன நல்லது பண்ணாலும் அது உனக்கும் இறைவனுக்கு. இப்போ நீங்கள் நல்லது பண்ணுறீங்கள, அது உங்களை அங்கே அழைச்சின்னு போய்டும். எங்கே அழைச்சின்னு போய்டும்? அந்த சத்துக்கு அழைச்சின்னு போய்டும். இதில் 1000 நன்மைகள் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களை நல்லவன்னு யாரும் இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மாவே சொல்லலையே. உங்கள் அப்பா அம்மா உங்களுடைய ப்ளஸ்ஸை என்னத்தை சொன்னாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். குழந்தைகிட்ட உள்ள ப்ளஸ்ஸை சொல்லி வளர்க்கணும். டெய்லி ஒரு கதை சொல்லணும். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லுங்கள். குழந்தைங்க கேட்கும், ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னு. ஏதாவது ஒரு கதையை சொல்லணும். எந்த கதை உங்களுக்கு தெரியுது? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் கதை சொல்ல முடியும். தூங்கு, இன்னொரு நாள். எனக்காவது மூடு இருந்தால் வருஷத்துக்கு ஒரு நாள் டெய்லி ஒரு கதை சொல்கிறேன்னு யார் பேரண்ட்டை ஒரு பேரண்ட்டை கை தூக்க சொல்லி பார்க்கலாம். சான்ஸே இல்லை. கதை எதுக்கு? டைம் பாஸுக்கா? தூங்க வைக்கிறதுக்கா? இல்லை, அதெல்லாம் இன்புட். உயர்வான கருத்துக்கள் உள்ள சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, அறிவே இல்லை எந்த பேரண்ட்டும். காசுன்னு அலையிற பேரண்ட்டுக்கு அறிவே கிடையாது சுத்தமாக. அதனால் என்ன, அது எது ஒன்று கட்டி வச்சுருக்க, உயிரையும் உடம்பையும் எது கட்டி வச்சுருக்குன்னு கேட்டால் அது தெரிஞ்சு அந்த கயிறை அவுக்கிறதோ இல்லை அந்த கயிறை எரிக்கிறதோ எப்படிங்கிறதோ இப்போ பார்க்கலாம். உன்னை கட்டி வச்சுருக்கிறது என்ன? முதல் காரணம் அறியாமை. எனக்கு இது தெரியாது, எனக்கு இது தெரியாதுன்னு. அப்போ தெரிஞ்சால் சாதிச்சிருவேன். ஆமாம், தெரிஞ்சவன் தான் சாதிக்கிறான். இந்த ஃபீல்டு இருக்குன்னு ஒன்று தெரியாது, ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னே தெரியாது. 16 மணி நேரம் 36 மணி நேரம் பத்தலன்னு சொல்கிறோமே. உட்கார நேரம் இல்லையே, சாப்பிட நேரம் இல்லையே, தூங்க நேரம் இல்லையே, தூக்கமே வரமாட்டுதே. 2 ஹவர் தான் தூங்கினேன், அதுக்குள்ளே நான் ஏந்தாகணும் கட்டாயம். அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த கமிட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட்டு, ஆசையினால் தூண்டப்பட்ட கமிட்மெண்ட். அறிவு இருந்தால் அப்படிலாம் இருக்காது. அறிவுலாம் எப்பயுமே இப்போ சொன்னால பதட்டம் இருக்காது, குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, தோல்வியே இருக்காது. அப்புறம் என்ன வேணும்? நிச்சய வெற்றின்னு ஏதாவது சொல்ல முடியுமானா இருக்குது. அதான் ஃபார்முலா.
நீ இதில் இறங்கினா நிச்சயமாக வெற்றி தான். எடுத்தால் மூழ்கி முத்தோடு தான் வரப்போகிற. முத்தோ பவளமோ வைரமோ வைடூரியமோ எந்த ஆழத்துக்கு போகிறியோ அந்த அளவுக்கு இதோடைய வேல்யூஸ் அதிகமாகுது. எங்கே தேடணுமோ அதை விட்டுட்டு எங்கேயோ தேடிட்டு கிடக்குறேன். அதனால் எது ஒன்றை கட்டி வச்சிருக்கே, எது ஒன்றை தெய்வங்கிறத இறைவங்கிற அர்த்தத்தை நீங்கள் எப்படி எடுத்துங்கன்னா, இந்த ஸ்ரீயம் ஜோதிக்கு அனந்த சக்திங்கிற அடியன் வார்த்தையே எடுத்துங்க. அடியன் வார்த்தை இல்லை, அது வேதத்தில் உள்ள வார்த்தை. அடியனுடைய மோட்டிவேஷனில் அந்த வார்த்தை இருந்தது, சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஏதாவது ஒரு மகத்தான காரியம், நோபல் ஒர்க் ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் இன்றைக்கும் இன்றைக்கும் பூர்த்தி ஆகலை. இப்போ தான் பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த 2 வேதா கிளாஸ் ஆரம்பித்த பிற்பாடு தான். பக்தி யோகத்தில் எத்தனையோ பண்ணியிருக்கோம், அது எனக்கு அவ்வளோத பூரணமான திருப்தியாக இல்லை. என்ன அது ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படி தான் சொல்லணும். இதுவும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் இன்னும் நிறைவு இருக்குது. ஏன் எல்லோரும் நான் நல்லா இருக்கேன்னு வாய் விட்டு சொல்கிறாங்க. என் வாழ்க்கை மாறி இருக்கே, என்னுடைய பிஸ்னஸ் வளர்ந்துருக்கு, என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. எப்போயோ போய் சேர்ந்துருப்பேன், சூசைட் பண்ணியிருப்பேன், எத்தனையோ பேர் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? சரியான நேரத்தில் வார்த்தை முருகன் மாதிரி சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று எது கட்டி வச்சிருக்கு? பரம்பொருள் நீ இல்லைங்கிறது எப்படி எது கட்டி வச்சிருக்குன்னா, இந்த அறியாமை முதல் காரணம். இதுதான் மொத்த முக்திக்கு ரகசியமே இதுதான். இது தெரிஞ்சால் எல்லாம் தெரியும். அப்போ நம்ம அறியணும். எதை? மெய்ப்பொருளை. பொய்யை அறிய முடியாது. நீ பொய்யை அறியவே முடியாது. பொய் பின்னாடி போயிட்டே இருந்தால் போய் விரிஞ்சுக்கிட்டே போகும். லௌகிக கல்வியை நீங்கள் எவ்வளோ படித்தாலும் பூர்த்தி ஆகாதுங்க, பூரணமாகாது. இறைக்கல்வி இருக்குல்ல, அது பூரணம். ஒரு 100 படிக்கட்டுனா 100 படிக்கட்டு தான். அப்புறமா நீ 100 பண்ணோன்னே 150 படிக்கட்டு ஏறாது. 108னா 108 தான். ஆனால் லௌகிகம் அப்படி இல்லை, அது விரிஞ்சுக்கிட்டே போகும். எவ்வளோ படித்தாலும் ஐயோ நமக்கு இது தெரியாமல் இருக்குது, இது தெரியலையே, அது தெரியலன்னு. அது என்னத்தை நீ ஜகத்தை போய் தேடுற? ஜகத்தில் என்ன இருக்குது? மேட்டருங்கிறது என்னது? எல்லாம் அணுக்கள். எத்தனை அணுக்கள்? கோடானு கோடி அணுக்கள் படிப்பு எல்லாத்தையும். ஒரு அணுவை படிக்கிறது ஈஸியாக, கோடானு கோடி அணுவை படிக்கிறது ஈஸியாக? ஒரு அணுவை படிக்கிறது தான் ஈஸியாக. அது உள்ளே போ. அப்போ அறியாமை முதல் காரணம். எனக்கு தெரியல, அதுதான் என்ன பண்ணுது? காமத்தை ஏற்படுத்துது. ஒரு வெளிச்சம். காமங்கிறது ஒரு இருட்டு, வேற ஒன்றும் இல்லை. இந்த வெளிச்சம் வந்தோடனே அந்த இருட்டு போயிடுச்சு. இருட்டு போனால் அந்த கர்மாவும் போயிடும். காமமும் கர்மாவுக்கும் நெருப்பு வைக்கிறது இந்த ஞானம். அறியாமை, ஆசை, செயல், இதுதான் 3 தான் வாழ்க்கை. சம்சாரி. அறியாமை, ஆசை, செயல் ஈக்குவல் டு சம்சாரி. ஏன்? அவனுடைய டார்கெட்டே என்னது? வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்று எடுக்கணும். இந்த 4 தான். மறுபடியும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்று அடுத்த ஜென்ரேஷன். அதுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுவார், தலைகளை நிற்பார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருப்பார், ஓடுவார், உட்கார மாட்டார், நிற்பார், நடப்பார். எனக்கு என்னமோ இந்த நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், இந்த 3 நிஷ்டையை கனெக்ட் பண்ணி பார்த்தா வேதத்தில் கிடையாது அது மாதிரி. ஆனால் பொருந்துது கரெக்டாக. எதுக்கு அவர் படுத்திருக்காரு பல இடத்துல, எதுக்கு அவர் உட்காந்துருக்காரு? பெருமாள் உட்காந்துருக்கிற திருக்கோலம் ரொம்ப கம்மி. பரமேஸ்வரன் எப்பயுமே உட்காந்துருப்பார். யோகா, தியானம். பல கடவுள்கள் நின்ற திருக்கோலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. ஓய்வே கிடையாது. ஒன்று சிரவணம், ஒன்று மனனம், ஒன்று நிதித்தியாசனம். பொருந்துதா? பொருந்தும். ஒன்று ஞான யோகம், ஒன்று ராஜயோகம், ஒன்று பிரம்ம யோகம், பக்தி யோகம். பொருந்தும். எப்படி இருந்தாலும் பொருந்துதே. அதனால் எது கட்டுதுன்னா ஆணவம் கட்டுது. இப்போ ஆணவத்தை போக்குன்னா அறிவு வரணும். அப்போ நீ எவ்வளவு வேகமாக, அதுக்கு தான் அந்த 1400 ஆடியோவும் கேட்டு தொலைன்னு சொன்னது. இதை கேட்டால் நீ விளங்க வேணாம், அதை கேட்டு தொலைக்க வேண்டியதானேன்னு சொல்ல பலமுறை சொல்லிடுவோம். இதை கேட்டால் நீ விளங்கு வேணா, அதை கேட்க வேண்டியதானே. இப்போ நீ வெற்றி அடையணும்னு நினைக்கிற, டைரெக்டாக வெற்றி அடைய முடியாது தம்பி. படிப்படியாக தான் வெற்றி அடைய முடியும்.
நீ கேட்குற மொத்த ரிசல்ட்டும் ஒரே நாளில் கிடைக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, முருக பக்தர்களுக்கெல்லாம் நம்ம குமரன் வேதம் போய் சேரணும்னு சொன்னோம். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான் இறைவன். எப்படியே லிங்க் ஆகுதா பாருங்கள், லிங்க் ஆகிடும். அந்த வெப்சைட்டில் யாராவது ஒருத்தவன் நம்பர் கிடைக்கும், ஒரு அட்மின் நம்பர் கிடைக்கும், அவனோட நம்ம லிங்க் ஏற்படும். அவன் மூலயமா இந்த கருத்து அந்த முருகன் உலக முருக பக்தர்கள் அனைத்து உலக முருக பக்தர்கள் மாநாட்டில் குமரன் வேதத்தினுடைய உபநிஷத் கருத்துக்கள் பிரகாசிக்கும். இந்த வருஷமோ இல்லை அடுத்த மாநாடோ, இந்த மாநாடோ இல்லை அடுத்த எத்தனை மாநாடு வந்து எனக்கு நேரங்காலம்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா என் வேலையை நான் முடிச்சுட்டேன். அதெல்லாம் அவர் வேலை. எதை விளங்க வைக்கணும், யாருக்கு போய் சேர்க்கணும், யாரை காப்பாற்றணும், யாருக்கு முக்தி கொடுக்கணும், யாருக்கு சித்தி கொடுக்கணும், அதெல்லாம் அவர் வேலை, முருகப்பெருமான் வேலை. நமக்கு கொடுத்த வேலை ஒழுங்காக பேசு, சிரத்தையாக அதை தியானம் பண்ணு, சிரத்தையாக நிதித்தியாசனம் பண்ணு, சிந்திச்சுக்கோ, தெரிஞ்சதெல்லாம் எழுது, அதெல்லாம் போய் பேசு. வானமே இல்லை, உன் இஷ்டம் பேசு. அப்படி தானே விட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் கரெக்டாக செய்யணும். அதனால் அறிவு வந்தால் வெளிச்சம் வந்துடும். இந்த கர்மாங்கிறது இருக்காது. நிறையா படித்தவங்க நிறையா வேலை செய்ய மாட்டான், அது தெரியுமா? நிறையா படிச்சுட்டான் வச்சுங்களேன், இந்த மேனுவல் ஒர்க்கெலாம் பண்ண மாட்டான். ஏன்? அவர் மனதை இந்த லிமிட்டடை தாண்டி அன்லிமிட்டடை தாண்டி போகிறாரு, மேலே போகிறாரு. அறிவு இருக்கிறவன் அதே தானேப்பா. அதே 8 மணி நேரம் தான் சுத்தர் பிச்சை வேலை செய்கிறாரு. 1200 கோடி கொடுக்குறான் என் வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 100 கோடியா. இந்த வருஷம் வர நிறையா கொடுத்து வாங்கிறதுக்கெலாம் ரெடியாக இருக்காங்க. பல கம்பெனிகள் இருக்குது. என்ன அறிவு? விழிப்பு நிலை. விழிப்பு நிலை தான் இறைவன். ஆத்மா தூங்குறதே இல்லை, தூங்கணுங்கிற அவசியமும் இல்லை. அங்கே தான் சொல்லுவாங்க, இரவு பகல் இல்லாத நிலை, பசி இல்லாத நிலை, தூக்கம் இல்லாத நிலை, தாகம் இல்லாத நிலை, எல்லாம் என்னது? சூழ உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு, கடந்த நிலை. எது கட்டி வச்சிருக்கு? இந்த அறியாமை முக்கியமான கயிறு. அதோட கண்டினியூஷன் தான் கர்மா, அதோடைய கண்டினியூஷன் தான் காமம் கர்மா எல்லாம். இந்த 3 கயிறு தான் கட்டியிருக்கு. இதுவே முதல்ல அவிழ்க்கணும். இந்த எது நம்ம விடுதலை வேணும்னு நினச்சா எது கட்டியிருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? இதான் கட்டியிருக்குன்னா அப்போ அதை அவிழ்க்கணும், இல்லை எரிக்கணும். நல்லா படி முடிச்சா இருக்காது. பல கோடி ஜென்மாவை நம்மளை கட்டி வச்சுருக்கு. நம்ம அல்பம் சொல்கிறவனா நம்மளை அல்பம் தான் சொல்கிறான். மனம் விட்டு பாராட்டு. தேவர்கள் தான் மனம் விட்டு பாராட்டுவாங்க. உங்கள் அப்பா அம்மா பாராட்டுவாங்க, இல்லை குரு வேறு எந்த கழுதையும் உங்களை பாராட்டாது. பொறாமைக்கு முன்னாடி நிற்கும், தடுக்கிறதுக்கு முன்னாடி நிற்கும். ஏன்னா அதுக்கு பெருமை கிடையாது. நீ உங்கள் பெருமையை சொன்னால் தற்பெருமையை சொல்கிறான் அப்படின்னு. உனக்கு பெருமை இல்லை, நீ உன்னால் சொல்ல. என்கிட்ட இருந்தால் நீ சொல்ல வேண்டியதானே. உங்கள்கிட்ட ஒரு ரெக்கார்டு இல்லையா? ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டாங்களா? ட்ராக் ரெக்கார்டு ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்டேன்னு தூங்கினேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெற்றேன், மறுபடியும் குழந்தைய கல்யாணம் பண்ணேன், சாப்பிட்டேன்னு தூங்கினேன், அப்படி தான் சொல்லுவான். அவனுக்கு ஒரு வரலாறும் இருக்காது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அது என்னது? அது அப்படி தான் இருக்கும். இப்போ பத்தத்தை யார்? அறிவு வந்தால் கர்மா போயிடும். நிறையா படித்தாலே நிறையா கர்மா செய்ய மாட்டான். அப்புறம் மாயையும் இருக்காது. போய் பின்னாடி போக மாட்டான். அறிவு வந்தால் போய் பின்னாடி போக மாட்டான். தப்பான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா? தப்பான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா? தப்பான டார்கெட்னா என்ன? 5 வீடு வேணும், 5 கடை வேணும், 25 கிலோ தங்கம் வேணும் சொல்கிறாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? தப்பான டார்கெட்டு. அறிவு இருந்தால் சொல்லுமா? ஆனால் சொல்ல மாட்டாங்க. அறிவு இருந்தால் சொல்ல மாட்டாங்க. அறிவு இல்லைன்னா அதுக்காக உயிரே விடுவாங்க. நான் போட்டுக்கிறேன், நான் என் வாங்கி முதுகில் கட்டிக்கிறேன், கொலை பண்ணிடுவான். அவனை யார் வேணாலும் பண்ணுவான். பண்ணுறானா இல்லையா? பண்ணுறாங்க. சாதாரணமாக குடிக்க காசு கொடுக்குறேன்னு கட்டையை எடுத்து மண்டையில் போடுறான் குடிகார பசங்க. பண்ணுறாங்களா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு 100 ரூபாய்க்கெல்லாம் போட்டு தள்ளிடுறான். நீ 25 கிலோ 25 கிலோ என்ன? உன்னுடைய கொள்கையே தப்பு தானே. உனக்கு தேவையானதை கேட்கலாம், சௌகரியத்தை கேட்கலாம். இதெல்லாம் அனாவசியம் இல்லை, ஆடம்பரம். அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இது மிருகத்துலேயும் மிருகமாக போயிடுச்சு.
அப்போன்னா அது மகா மூடன்கிற பட்டத்தை தான் அது கொடுக்கணும். இது புரியுதா இல்லையா? அறிவு இருந்தால் கேட்குமா? அறிவு இருந்தால் போய் பின்னாடி போகுமா? இதை அழைச்சிட்டு போய் தெருவில் விட்டுடுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அது பின்னாடி நான் போகிறேன்னா தெரிஞ்சே எனக்கெல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இந்த பஸ்ஸு இவ்வளோ தூரம் தான்ப்பா போகும்னு அதிலே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் லிங்க்கு கிடைக்கணும்ல உனக்கு. நான் அது வரைக்கும் போகிறேன், அப்புறமா லிங்க் கிடைச்சா மேலே போகிறேன், நான் அங்கேயே இருக்கேன். ஏன்? அதுக்கு சரியான ரூட்டில், சரியான ட்ராக்கில், சரியான பஸ்ஸில், சரியான டிரைவரு, நல்ல டிரைவரு, பேட் ஹேபிட்லாம் இல்லாத டிரைவரு, இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அறிவு வந்தால் கர்மாவும் மாயையும் தானாகவே போகும். அப்போ இந்த ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்போட ஒன்றை கட்டி வச்சிருக்கிறது அறியாமை தான். அறியாமையே மூலபத்தம். அறிவே மூலத்தை எரிப்பது. ஒன்றை மொத்தமாக கட்டியிருக்கிறது அறியாமை. எப்படி கட்டியிருக்கு? 3 கயிறால் கட்டியிருக்கு. அதுதான் ஆணவம், கர்மம், மாயை. இன்னொரு விதம் அவித்யா, காம, கர்மம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நீ என்ன பண்ணணும்? அறியணும். அறிவு எந்த அளவுக்குன்னா நிச்சயாகிற அளவுக்கு அறியணும். எனக்கு தெரியும்னு சொல்கிறது முதல் நிலை. அது முதல் நிலைன்னா என்னது? கிரேடு 5 செயல்படுகிறேன்னு வரீங்க பாருங்கள், அதுதான் கிரேட் 1. எனக்கு தெரியும்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீ செஞ்சால் நான் இப்படி ஆகிடுவேன், நான் மட்டும் தியானம் பண்ணேன்னா நான் கடவுள் ஆகிடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏவம் பத்தஸ்ததா ஜீவக. கட்டின வரைக்கும் நீ ஜீவன், கட்டப்பட்டு இருக்கிற வரைக்கும் நீ ஜீவன். இப்போ கட்டு இந்த 3 கயிறு தான். அது அவுக்கிறது இந்த ஆணவத்துக்கு நெருப்பு வைக்கணும். ஆணவம் தான் அவித்யா. அவித்யாவுக்கு வித்யா தான் மருந்து அல்லது நெருப்பு. அடுத்த வார்த்தை சொல்லுது கர்மநாசக சதாசிவக. இப்போ நீ இப்போ நீ எப்படி இருக்கன்னா, நீ ரோபோட்டாக இருக்க, கட்டையாக இருக்க. என்ன காரணம்? கர்மா. வேலை வேலை வேலை. அங்கே ஒன்று நிற்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, திங்க நேரம் இல்லை, அதை நேரம் 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 ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. அது நாசமானால் நீ சதாசிவம். அதை நாசம் பண்ண முடியுமா? கர்மா நாசம் பண்ண முடியுமா? கர்மா எப்படி திரும்ப கொடுத்துருக்கு? உங்களுடைய பிராரப்தம் இருக்குல்ல, உங்களுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய போதும் அறிவு இருந்தால். அறிவு இல்லைன்னா 16 மணி நேரம். சுத்தமாக அறிவு இல்லைன்னா 24 மணி நேரம். இப்போ ஒரு கர்மா முடிக்கிறீங்க, ஃப்ரீயாக இருக்க முடியுமா? இல்லை சொல்லுதுங்களே, பல கழுதைகள் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த முடிட்டுஞ்சு, இந்த கல்யாணம் முடிஞ்சுன்னா நான் வந்துடுறேன். என்னமோ எனக்கு முக்தி கொடுக்குற மாதிரி, அது எனக்கு முக்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ ஒரு இடம் பிரச்சனைக்காக அலைஞ்சிட்ருக்கேன். அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே நான் ஆடியோவை கேட்டுடுறேன். என்ன எனக்காக கேட்குறேன். ஒரு ஆடியோ அவன் கேட்டான்னா எனக்கு 1 லட்சம் என்னுடைய அக்கௌண்ட்டில் விடும். அப்புறம் 2வது பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ஜி, நான் வந்துடுறேன் ஜி. 2வது கல்யாணம் முடித்தோடனே முதல் பையனுக்கு பொண்ணுக்கு புள்ள பிறந்திருக்கும். அதுக்கு எல்கேஜி சீட்டு கேட்பான். கர்மா விடுமா? கர்மா விடவே விடாது. நீ கடைசி வரைக்கும் அடிமை தான். ஆமாங்க, ஒன்று முடித்தா இன்னொன்று வருதே. அப்பாடா நீ ஹோம்ஒர்க்கே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி பீரியட் ஒரு மிஸ்ஸே ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிடுது. நாளைக்கு சாட்டர்டே சண்டே சும்மா விடக்கூடாது, இதை பெட்டை நிமித்தணும். செய்கிறாங்களே, நம்ம காலத்துலேயே உண்டு. கர்மாவை அழிக்க முடியுமானா அறிவு இருந்தால் தான் அழிக்க முடியும். அங்கேயும் அறிவு வருது. டெய்லி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? இன்றைக்கி என்ன வரும்னு தெரியுமா? பயந்துக்கிட்டு வேறு இருக்கான் சில பேர். இன்றைக்கி என்ன கர்மம் வருமோ, என்ன கர்மமோ நினச்சிக்கிட்டே இருக்கான். கர்மா வந்துக்கிட்டே இருக்கும். தடுக்க முடியுமா? தடுக்கலாம். அறிவு. கர்ம நாசக சதாசிவக. நீ கர்மத்தை நீ எரிச்சின்னா நீ சதாசிவம். எரிச்சா தானே, எரிக்க விட்டா தானே.
எப்படி எரிக்கிறது? உன்னையெல்லாம் வச்சு செய்கிறது தான் எரிக்கிறதுக்கு வழி. நிறையா நீ எரிச்சிக்கிட்டே இருப்ப, கட்டையை கொண்டாந்து போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கர்மாவை என்ன பண்ணுறது? கர்மாவுக்கு நெருப்பு வைக்கணும்னா ஆசைக்கு நெருப்பு வைக்கணும். அது முடியாது, நான் அதை அனுபவிச்சே தீருவேன். எப்படியாவது அதை நான் சாப்பிட்டே தீருவேன். இன்னும் புதுசாக ஒரு ஸ்வீட்டு சொல்லியிருக்கான், வேறு யூடியூப்பில் போட்டு காமிக்கிறான். மாமி வேறு செய்து பாருன்னு புக்கே எழுதியிருக்கு, சாப்பிட்டு பாருன்னு சொல்லாமல். அதனால் கர்ம நாசக சதாசிவக. கர்ம நாசம் பண்ண முடியுமா? உங்களுக்கு இன்னும் 1,00,000 ஜென்மா கொடுத்தா கூட கர்மத்தை நாசம் பண்ண முடியாது. எப்படி நாசம் பண்ண முடியும்? கர்மாங்கிறது என்னங்க? நீங்கள் ஒரு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அலையிறீங்க, அதான் கர்மா. உங்கள் தேவை தேவையில்லை, அது பேர் என்னவோ. தேவைன்னா உடனே கிடச்சிருமே. உனக்கு என்ன தேவை? ஒரு நாளைக்கு 10 இட்லி பத்தாதா? காலையில் 3, மத்தியானம் 3, சாயந்தரம் 3. இல்லை ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அரிசி பத்தாதா? யோசனை பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 250 கிராம், மத்தியானம் ஒரு 250 கிராம், நைட்டு ஒரு பத்தாதா? உங்கள் தேவையை சொல்கிறேன். ட்ரெஸ்ஸு ஒரு 3 ட்ரெஸ்ஸு பத்தாதா? நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது 2 ட்ரெஸ்ஸு தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளிக்கு எடுத்து கொடுப்பாங்க. உங்கள் தலையெழுத்துட்டீங்களா? அத்தியாவசியம். இப்போ கர்மா எங்கேருந்து வருது? நீ உனக்கு தேவையானதை கேட்கல, உனக்கு ஏகப்பட்டதை கேட்குற. எவ்வளவு கேட்குறேன்னா 25 கிலோ தங்கம் வரைக்கும் கேட்குற. என்ன பண்ணுறதே தெரியாது உனக்கு. சமாதி கட்டுறதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சமாதி கட்டுறதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கர்மா நிற்குமா? கர்மா ஒரு காலமும் நிற்காது. வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்? உனக்கு ஆசை குபு குபு குபுன்னு வருது. அதனால் கர்மா குபு குபு குபுன்னு வருது. என்னாச்சு? கர்மா தான் ஆசை. ஆசை என்னத்துக்கு வருது? எது அவசியம் எது அனாவசியம் தெரியல, அது பேர் அவித்யா. புரியுதா? இது ஒரு சாதாரண ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட அது நம்மளை பார்த்து நம்ம கண்ணத்தில் ஒரு அன்பான ஒரு முத்தம் கூட கொடுக்கும் குழந்தைங்க. அங்கிள் எவ்வளோ அற்புதமான கருத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க லெவலே வேறு, அவங்க சிந்தனையே வேறு. என்ன தெரியுமில்ல? எங்கள் ப்ரான்ஸ்லேயே நான் தான் பெரிய ஆள் தெரியுமா? எங்கள் தெருவிலே நான் தான் பெரிய ஆள், எங்கள் ஜாதியிலே நான் தான் பெரிய ஆள், எங்கள் பரம்பரையிலே நான் தான் பெரிய ஆள். என்ன பெரிய ஆள்? எது பெரிய ஆள்? என்ன பெரிய ஆள்? யாருமே சொல்லித்தர வேண்டாம், அவனே செய்கிறான். அவனே செய்கிறானே இல்லை, யாருமே சொல்லி. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தால் போதும், 100 ஜென்மாவுக்கான ஆசையை ஏற்றுக்கிறான். 100 ஜென்மாவுக்கான ஆசை ஒரு கல்யாண மண்டபத்தில் உள்ளே ஏற்றிக்கிட்டு வரான். முத போகிறான். சின்ன பிள்ளைங்களாக போகுதுன்னு வச்சுங்களேன். ஆணவ கூடத்துக்கு போனால் ஆணவம் தான் வரும். சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சிவசிந்தனைகள் வரும், அருள் வரும். பெருமாளை பார்க்க போனால் பொருள் வரும். பொருள் எவ்வளவு வேணுங்க? எவ்வளவு வேணும் பொருள்? கர்மம். வீட்டை கொஞ்சம் ஆயுத பூஜை அன்றைக்கி பாருங்களேன், அது கழுவுறதை பாருங்களேன். ஒவ்வொரு வீட்லேயும் கழுவ முடியல அப்படிங்கிறது. அப்போ எதுக்கு வாங்கி வச்சுருக்க? யாருக்கா எடுத்து கொடுத்து தொலைய. இவ்வளோ பாத்திரம் இருக்கிறது 4 பேர் வச்சுங்களேன். 4 பேர், 4 தட்டு, 4 டம்ளரு, ஒரே ஒரு ஜக்கு, ஒரே ஒரு பானை இருக்கா? மிச்சத்தெல்லாம் எடுத்தாச்சா? கொடுத்தாச்சா? அப்போ என்னாச்சு? அது வேறு இடம்பத்தில் லேப்ட் இருக்கா? மேலே இந்த வீடு வாங்கினீங்களே அதில் லேப்ட் இருக்கா? அதில் மூட்டையெல்லாம் போட்டு கட்டி வச்சுக்கலாமா? எதுக்கு எங்கே போனாலும் மூட்டை? கர்ம மூட்டையை விட மாட்டேங்கிறே கர்மத்தை. அது சுபமாக வருது, தானாக வருது. அது சொல்கிறேன், பீரோ ஃபுல்லாக அவ்வளவு இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் பிச்சைக்காரன் மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வருது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மாற்றுக்கிறதே இல்லை.
எப்போ பார்த்தாலும் பிச்சைக்காரன், அதே கலர் ட்ரெஸ்ஸு அப்படியே தெரிஞ்சிடும். இந்த கலர் பார்த்தா இவங்க தான். முகத்தையே முறக்கட்டையே பார்க்க வேண்டாம். ஏன்னா சட்டை அழுக்காயிரும், அப்புறம் துவைக்கணும். இருக்கா இல்லையா? இதெல்லாம் வேதத்தில் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கர்ம நாசக சதாசிவன். நீ கர்மத்தை நீ எரிச்சின்னா சதாசிவன் கர்மாவை எரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் ஆசை. அதுக்கு ஆதாரம் அத்தியாவசியத்தையும் ஆடம்பரத்தையும் ஆசைன்னு சொல்ல முடியாது. அத்தியாவசியத்தையும் சௌகரியத்தையும் ஆசைன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அத்தியாவசியமும் சௌகரியமும் தேவை, அது அறிவு சார்ந்த விஷயம். அதுக்கு மேலே போகிறீங்க பார்த்தீங்களா, நாளைக்கு நாளான்னைக்கு இன்னும் இது வரைக்கும் உழைச்சது பத்தாதா? இது வரைக்கும் உழைச்சி கொட்டினது சேர்த்து வச்சுருக்கலாம் பத்தாதா? யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் வரதை விடணும்? ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நான் போய் உட்காரேன் கடையில், வியாபாரம் நடக்கும், ஏதோ வரும். ஆனால் உத்தியோகம் போகிற மட்டும் போக மாட்டாங்க. எங்கே வேணாலும் போகிறேன், ஆஃபீஸுக்கு மட்டும் என்னை போக சொல்லலை. நான் இந்த பக்கம் போகிறேன், எங்கேயாவது பீச்சுக்கு போகிறேன், ஈஸியாருக்கு போகிறேன் சொல்கிறாங்களா இல்லையா? பாஷ பத்த ததா ஜீவக, கயிறால் கட்டப்பட்டது பசு. ஜீவகன்னு போட்டிருக்கு. கயிறால் யாரை கட்டி வச்சுருப்பாங்க? நம்ம இன்னொருத்தன் வந்து கட்டினா நீ பசுன்னு அர்த்தம், நீயே கட்டிக்கிட்டுனா நீ ஜீவன்னு அர்த்தம். இது புரியுதா? இப்போ உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு இப்போ தான் தெரிய வருது. அப்போ நமக்கு ஓவராக இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை தோணும். இப்போ நான் சொல்லிட்டோம், அத்தியாவசியமோ ஆடம்பரம், ஆடம்பரம்னா சௌகரியம், சௌகரியமோ அது ஆசை அல்ல, அது உனக்கு கிடச்சிரும். நீ சாதாரண முயற்சி பண்ணாலே கிடச்சிடும், கிடச்சிட்டு தான் இருக்கு. அதுக்கு மேலே நீ கேட்குற பார்த்தீங்களா, அது பேர்லாம் அனாவசியம். அது பேர் தான் மித்தியான்னு பேர். அதுதான் பொய் பின்னாடி போகிறதுன்னு பேர். அப்போ தான் அவன் மதிப்பான், இவன் மதிப்பான், கட்டுக்கட்டாக வச்சுருந்தா தான் எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஒரு நாளைக்கு எவ்வளோதோ பேர் எரிச்சிருக்காங்க தெரியுமா? கதவை சாத்திட்டு எரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க. பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, கரையம் அரைச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க பணத்தை. புரியுதா? என்ன பண்ணுறது தெரியாது, யாரும் கொடுத்துருக்கலாம், என்ன பண்ணுறது? பாஷ பத்த சதா ஜீவக. அதனால் கயிறால் கட்டப்பட்டதே என்னது? ஜீவக. பாஷமுக்த சதாசிவக, கர்மநாச சதாசிவக. கயிறு அவிழ்க்கப்பட்டாலும் சதாசிவம். சதாசிவங்கிறது அத்வைத நிலைன்னு அர்த்தம், அனுபூதியில் இருக்கான்னு அர்த்தம். சதாசிவமாக இருக்கான். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, இப்போ எப்பயாவது சிவமாக இருக்கும். எப்போ சிவமாக இருக்கும்? நம்ம எப்போ சிவமாக இருக்கும்? எப்போ இறைவனோட 1-2 கலந்து நிற்கிறோம்? எவ்வளோ நேரம்? வேத விசாரம் இல்லை வேல் பூஜை, ஏகாந்தமாக தியானத்தில் உட்காந்தா இது நடக்கும். தியானத்தில் உட்காரதுக்கு ஒரு நேரம் இல்லை. இதுவே பெரிய அதிசயம், பெரிய சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? வெஜிடேரியன் 7 வயசுலேருந்து கரெக்டாக ட்ராக்கு கரெக்டாக பிடிக்கிறாங்களா இல்லையா? யாராவது தரித்திரத்தில் கஷ்டத்தில் இருக்காங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை மாதிரி கண்ட இடத்துல கையெழுத்து போட்டு விட்டு அடிமையாக இருக்காங்களா? கேட்டு பாருங்கள். கிடையாது. இல்லை அவங்கள நம்மளை மாதிரி குடிச்சு விட்டு குப்புற கிடக்குறாங்களா? அதுவும் கிடையாது. ஏதாவது குறுக்கு வேலையில் போகிறாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ ஜீவக பாசமுக்த சதாசிவக. இந்த கயிறை அவுத்துட்டா சதாசிவம். கயிறை என்னை பொறுத்த வரைக்கும் அவுக்கலாம் கூடாது, வச்சிடணும் நெருப்பு. அதை அவுக்கிறது, திரும்ப கட்டுறது, திரும்ப அது அந்த வேலையே வேண்டாம். குற்றவாளிகள் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவன் அப்புறம் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அவன் திரும்ப வந்து 15 கேஸு 20 கேஸெலாம் என்னங்க அர்த்தம்? இது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு குற்றவாளி தவறு செய்கிறான், தண்டனை கொடுக்குறாங்க, அதோட திரும்பி வாழ்ந்துடுறாரு அவர். இவங்கெல்லாம் இதுக்கு கொடி பிடிக்கிறவங்களாம் இருக்கான். மனித நேயம். அவங்க வீட்டில் நடந்ததுன்னா மனித நேயம்லாம் போயிடும். பிரச்சனை ஒரு குற்றவாளி நம்ம வீட்டில் ஒருத்த பிரச்சனையை பண்ணிட்டானா தான் நமக்கு குற்றம்னா என்னன்னு தெரியுது. ஒரு முறை மன்னிக்கலாம், 2 முறை மன்னிக்கலாம். ஒரு முறை பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, 2 முறை பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, 3 முறை பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. 15 கேஸு 20 கேஸ்லாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. எவ்வளோ செலவு அது?
அப்போ இந்த கயிறை அவுக்கலாம் கூடாது, கயிறை எரிச்சிடணும். இந்த கயிறு, பகைவன், நெருப்பு இதெல்லாம் மிச்சம் வைக்கக்கூடாது. பகைமை, நெருப்பு, கடன், இன்னொன்று முக்கியமான இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டான். கடன் வாங்கும்போது கையெழுத்து போடும்போது இதெல்லாம் படிக்கிறது இல்லை. கடன் வாங்கலாமா, நம்மளால் கட்ட முடியுமா, சரி பார்த்துக்கலாம், கடன் வாங்கி நெய் போட்டு சாப்பிட்ருவோம், நாளை பொழுதே இறைவனுக்கு அழுத்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி, அப்படிலாம் நீ வாழ முடியாது தம்பி. யாராக இருந்தாலும் உன் தூக்கு கயிறு தூரத்தில் நின்னே போடும், யாருமே போட வேணாம், நீயே போட்டுக்குவ. தேவையா இது? இருக்கிற பணம் தனக்கே செலவுக்கு பத்தலை. இது சில பேர் கொடுத்து உதவியெலாம் செஞ்சுருக்காங்க. உதவி செய்கிறவங்க இது திருப்பி கொடுப்பாங்களான்னு பார்க்க வேண்டாமா? இல்லை நீ கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி வராது பணம். நான் கொடுத்துருக்கேன், அதை சங்கல்பம் பண்ணுங்கள். சில பேர் ஒரு ஆணும் சொல்லிட்டு ஒரு பெண்ணும் சொல்லிட்டு நான் பணம் கொடுத்துருக்கேன் வெளியில், அது வரலை, அதுக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்கள். எந்த மாதிரி குருவுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? குருகிட்ட குருவே என்னை சிஷ்யனாக ஏற்றுங்க, நான் சரணாகதி ஆகிறேன், நானும் என் குடும்பத்தாரும் முருகப்பெருமானுக்கு சரணாகதி ஆகிறோம், உங்களால் முடிஞ்ச உபதேசங்களை சொல்லி எங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு அந்த மாதிரி ஒருத்தங்க கூட கேட்க மாட்டோம். சங்கல்பம் பண்ணுங்க, கல்யாணம் ஆகணும், குழந்தை பெருக்கணும், வீடு வாங்கணும், கடன் அடையணும். ஏன்னா இவன் செஞ்ச எல்லா மடத்தனத்துக்கும் என்னது குரு தான் என்ன பண்ணணும். குருகிட்ட என்ன கேட்கணுங்கிற அறிவே இல்லை பாருங்க. அவரே மந்திரவாதி ஆக்கிறது, அப்புறம் குறி சொல்லுங்கிறது, நடக்குமா நடக்காதான்னு கேட்குறது. அறிவு இல்லை அவங்களுக்கு. நான் கேட்குறேன் என்னத்த சொல்கிறதுன்னு, யார்கிட்ட என்ன கேட்கணுன்னு ஒரு அவசியம் இல்லையா? அதுக்கு வேறு இடம் இருக்குது. முக்கியமான மந்திரம் இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மந்திரம் இந்த 8வது மந்திரம். சிவாய விஷ்ணு ரூபாய, சிவரூபாய விஷ்ணவே, சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவக, சிவாய விஷ்ணு ரூபாய, சிவனே விஷ்ணு ரூபத்தில் இருக்கிறார். இனிமேலாம் தெரிஞ்சுங்க. சும்மா நாங்கள் பெருசு நீங்கள் சின்னதெல்லாம் இனிமேல் சொல்லாதீங்க. யாராவது சொன்னாலும் மதிக்காதீங்க. அவங்க எப்படி இருக்காங்க, மதிக்காமல் இருக்காங்களா இல்லையா? உங்களை மதிக்கிறாங்களா? நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்களை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த வார்த்தை யார் சொல்கிறா? வேதம் சொல்ல. சிவாய விஷ்ணு ரூபாய, சிவனே விஷ்ணு ரூபத்தில் இருக்கிறார். சிவரூபாய விஷ்ணுவே, விஷ்ணுவே சிவரூபத்தில் இருக்கிறார். சிவாய விஷ்ணு ரூபாய, சிவனே விஷ்ணு ரூபத்தில் இருக்கிறார். சிவரூபாய, சிவரூபத்தில் யார் இருக்கிறாரோ அது விஷ்ணுவே. மந்திரம் வழி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இப்போ யார் மேலே யார் கீழே? அம்மா அப்பா யார் மேலே கீழே? என்ன 2 கண் யார் மேலே கீழே? உயர்வு தாழ்வு. 2 காது, ஒரு காது கேட்கட்டும், ஒரு காது எப்படியாவது போட்டோம். 2 கால், ஒரு கால் நடக்கட்டும், ஒரு கால் எப்படியா போட்டோம். அப்படியா இருப்போம்? அறிவே இல்லை. இதில் ரொம்ப அதாவது இந்த துவைத்தத்தை கிரியேட் பண்ணுவாங்க பாருங்கள். சன்னதியில் தாங்க அதிகமாக நடக்குது இந்த துவைத்தத்தை கிரியேட் பண்ணுறது. நமக்கு ஒன்றுமே தெரியாமல் 108 திவ்ய தரிசனம் பண்ணணும்னு நம்ம நிற்கிறோம். ஏதோ பக்தியினால் தூண்டப்பட்டு பெருமாள் கூப்பிட்டாருன்னு நம்ம நிற்கிறோம். ஆனால் போகிற இடத்துல எப்படி நடந்துக்கணும் தெரியுதா? சாப்பிட்ற இடத்துல தான் எப்படி நடந்துக்கணும் க்ளீனாக தெரியுது எல்லாருக்கும். முதல்ல மெனு கொண்டு வா, தண்ணி எடுத்துன்னு வா, டம்ளரை வைய, இலை வச்ச தண்ணி, டம்ளர் வச்ச தண்ணி ஊற்றுனியா, இதெல்லாம் லாப்பாயின்லாம் பேசுகிறான். பெருமாள் கோயிலில் எப்படி போகணும், இடது பக்கமாக போகணுமா, நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே போகணுமா, உள்ளே போயிட்டு நமஸ்காரம் பண்ணணுமா, இடது பக்கம் பிரதர்ஷனம் பண்ணணுமா, வலது பக்கம் பிரதர்ஷனம் பண்ணணுமா, நிற்கணுமா, எங்கேருந்து தரிசனம் பண்ணணும், யாரை தரிசனம் பண்ணணும், காலையிலேருந்து தலை வரைக்கும் பார்க்கணுமா, தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்கணுமா, ஆரத்தி கரெக்டாக பண்ணுறாளா, ஆரத்தினுடைய அர்த்தம் என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வயசு 65 ஆச்சு. என்ன பிரயோஜனம்? சாமியாலாம் எனக்கு எல்லா சாமியும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத சாமியா சொல்கிறாங்களா இல்லையா? அப்புறம் நாங்கள் மேலே, நீங்களாம் கீழே, நாங்கள்லாம் கலர் வேறு, உங்கள் கலர் வேறு.
நடக்குதா இல்லையா? பாவம் சாமி கும்பிட போய் மன வருத்தத்தோடு வரான். ஏன்? இதை பற்றி ஒன்றுமே தெரியல. இது பற்றி ஒன்றுமே தெரியல. வயசு 60 ஆச்சு, என்னடா பண்ணுறது? நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க தயவுசெய்து. எனக்கு நேரம் இல்லை, கோவில் பற்றியை தெரிஞ்சுக்கணும்னு நேரம் இல்லை, குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நேரம் இல்லை, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நேரம் இல்லை. அவருக்கு போகிறதெல்லாம் அவர் பிரச்சனைக்கே பணம் வேணும். முதல் பாயிண்ட்டு பணம், 2வது நோய் தரணும், 3வது கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனவுடனே வீடு கட்டிடணும், வீடு கட்டினோடனே குழந்தை பெறணும். அப்புறம் அதுக்கு எல்கேஜி சீட்டு வாங்குறதுக்கு பயங்கரமாக தபஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வயசு 85 ஆச்சு. புரியுதில்ல? அதனால் சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணுவே. அதனால் இனிமேல் யாராவது பேதம்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. வேறு எந்த கருத்துங்களாவது நினச்சிட்டு போட்டோம். இந்த 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 வார்த்தையை காதில் கேட்டவங்க இந்த பேதம் இன்னையோட ஒழிஞ்சு போட்டோம். 2 பேரும் ஒன்று தான். ஆண் பெண்ணு தான் தத்துவம், அம்மா அப்பா தான் அதுக்கு மாடல். புரியுதா? இதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் இல்லை. இல்லை நாங்கள் மேலே நீங்கள் கீழேனா என்ன அதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்போ மட பையனா அர்த்தமா இல்லையா? அப்புறம் என்ன அவனை போய் நம்ம அவன் சொல்கிறத கேட்குறது, அவனை ஃபாலோ பண்ணுறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மந்திரத்தை வேணால் எழுதிங்க, அருமையான மந்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்கள். சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு. சிவனுக்கு இருதயமாக இருக்கிறது விஷ்ணு. சிவ பூஜை பண்ணினா விஷ்ணுவுக்கு போகும். விஷ்ணுஷ்ட ஹிருதயம் சிவக. விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணினா சிவனுக்கு போகும். போதுமா? நீ வேணால் அங்கே போய் தலைக்கிற நின்று பெருமாளை பார்க்குறேன்னு நினைக்கிற. நீ பண்ணுற வணக்கம் எல்லாம் பரமேஸ்வரன் வாங்கிக்கிறான். பரமேஸ்வரன்கிட்ட போயிட்டு நீ எல்லாம் இப்போ எனக்கு வந்து முக்தி கூட அதை கூட ஏதோ ஒன்று கேட்குற, எல்லாம் வாங்குறது பெருமாள் வாங்கிக்கிறார் பூஜையை. புரியுதா? மனம்னு சொன்னாலே அதை ஹிருதயம்னு சொல்லிட்டார். மனங்கிற வார்த்தையை தான் ஹிருதயங்கிற வார்த்தையில் சொல்லுது மந்திரம். புரியுதா? அப்போ மனமாக இருக்கிறது யார்? சிவனுக்கு மனமாக இருக்கிறது விஷ்ணு. விஷ்ணுவுக்கு இது வந்து ஸ்கந்த உபநிஷத்து, மறக்காதீங்க, முக்கியமான உபநிஷத்து. ஒரு வார்த்தை கூட முருகப்பெருமான் பற்றி வரல. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா ஸ்கந்த உபநிஷத்து பேர் டைட்டில் சும்மா ஒப்புக்க. இந்த அப்பா அம்மா பாகப்பிரிவினை மாதிரி இவ்வளோ மந்திரம் இந்த உபநிஷத்துக்கு, இவ்வளோ மந்திரம் இந்த உபநிஷத்துக்கு, அதில் வந்து இதுக்கு ரிஷிகள் பண்ணியிருக்க வேலை தான் இதெல்லாம். முருகனுக்கு ஒரு டைட்டிலில் ஒன்று போட இல்லைன்னா சண்டை போடுவான், வந்து பிரச்சனை பண்ணுவான் அவன், மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு வந்து. அதனால் ஒரு மந்திரம் 15 ஆனால் 15 மந்திரமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மந்திரங்க, ரொம்ப விசாரத்துக்குரியது, நிதித்தியாசனத்துக்குரிய மந்திரங்கள். ஒரு மந்திரம் கூட சொட போல. இப்போ எத்தனாவது மந்திரம்? 6வது மந்திரம் என்னால் தாண்ட முடியல, 8வது மந்திரம் என்னால் தாண்ட முடியல. 2 மந்திரம் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். 2மே ஷார் கர்ப்பித்தம், அமிர்த ரசம். சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவக. ஏதோ வாட்ஸ்அப்லேயே யூடியூப்பில் பேசுகிற விஷயம் இல்லை, இதெல்லாம் வேதத்துலேருந்து எடுத்திருக்கோம். எல்லாம் அமிர்தம். இது சரியான அங்கீகாரம். இது நமக்கு யார்கிட்ட வேணாலும் நம்ம வாதம் பண்ணலாம், அவசியம் இல்லை. சொல்கிறேன், நம்மள்கிட்ட நம்ம வாதம் பண்ண வேண்டாம். ஏதாவது எவனாவது ஒன்று கொளுத்தி போடுவான், அவனுக்கு பதில் கொடுத்துட்டு வரலாம். போயா ஸ்கந்த உபநிஷத்து படியா, வேதம் தெரியுமா உனக்கு? கேளுங்க, நல்லா தைரியமாக வேதம் தெரியுமா உனக்கு? ஸ்கந்த உபநிஷத்து போய்ப்பார். 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லுது. எத்தனையோ பழமொழிகள்லாம் இருக்குது. அரியும் சிவனும் ஒன்றுன்னு எத்தனையோ பழமொழிகள்லாம். எத்தனை சொன்னாலும் இந்த கழுதைங்க அவங்க 2 பேருக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. சிவம் சக்தி லக்ஷ்மி மகாவிஷ்ணு அவங்கெல்லாம் ஒத்துமையாக தான் இருக்காங்க. ஹரியும் ஹரனும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. இந்த அடியார்கள்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானிகள் சண்டையை வளர்த்து விடுறது, கொளுத்தி போடுறது, நாங்கள் தான் பெரிய ஆளுங்கிறது. இந்த சிஷ்யர்களும் அப்படி தான். அந்த காலத்தில் குருகுலம் 2 குருகுலம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், ஒரே போட்டியாக இருக்கும். எங்கள் கோத்திரம் தான் பெருசு. கோத்திரம்னா அந்த குரு உத்பவம். எங்கள் கோஷ்டி தான் பெருசு, எங்கள் குரு தான் பெருசு, எங்கள் குருகுலம் தான் பெருசு, எங்கள் வேதம் தான் பெருசு. எல்லாம் யார் சொல்கிறது? ஒரே ஒரு அணு தெரிஞ்ச அளவு தெரிஞ்சவங்க என்ன பேசுகிறாங்க? இந்த மாதிரி அஞ்ஞானத்தை பேசுகிறாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, ஆனால் இருக்குது. வெளியில் நீங்கள் பேசிக்கலாம், அங்கே போய் உள்ளே போய் பேச முடியுமா? உங்களை உள்ளே விட்டா தானே.
அதனால் ஹரியும் ஹரனும் ஒன்றுங்கிற மந்திரம் இது. இது ரெண்டு தெரிஞ்சுங்க. இனிமேல் யார் பேச்சும் நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை. வேதமே சொல்லிடுது. ரெண்டு பேரும் சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணுஹோ விஷ்ணுஸ்ய ஹிருதயம் சிவக சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணுவே. இது ரெண்டு போதும். ஸ்ட்ராங்கான மந்திரம் இது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.